தேசிய கட்சியை சார்ந்தவர். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆள்னா இங்க வந்து பார்க்கப்பட்ட ஒரு பெர்சன் இல்ல சார். இந்த மாரியான ஒரு கேஸஸே ஏன் சார் 1 வருஷத்துக்கு மேல இவ்ளோ டிலே ஆகுது? ஏன் யூசுவலா இந்த இந்த மாரியான கேஸஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏன்? சீக்கிரம் முடிச்சுட்டாங்கம்மா. சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்கம்மா. அது அவ்வளோதான் ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. போலீஸ் ஆஃபீஸர் வேலை சார்ஜ் ஷீட்டு போடுறது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் தான் இனிமேல் கேஸ் நடக்கும். கோர்ட்டுங்கிறது ப்ரொசீஜர். 27 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் அப்ஸ்காண்ட் இருக்கிறாங்க, 2 பேர் அப்ஸ்காண்ட் இருக்கிறாங்க, 27 வக்கீல் வைக்கணும். ஏம்மா சாத்தான்குளம் வழக்கு இருக்குல்லம்மா, கிட்டத்தட்ட ஐடிஎம்கே பேரில் நடந்தது. ஆமாம். அந்த வழக்கு என்னென்னா, அத்தனை பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுக்கிட்டு லேட் பண்ணுறது கேஸை. அதில் ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் தனக்கு தானே வாதாடிக்கிறார். அப்போ தான் இது 5வது ஜட்ஜி அந்த கோர்ட்டில் மாறுறாரு. இப்போ அந்த ஜட்ஜை நீ கேட்டார் பெயில் மூவ் பண்ண உள்ள, நீ உள்ளே இருக்க இல்லையே, நீ வெளியே இருக்கக்குள்ளேயே மேஜிஸ்ட்ரேட்டே அடிக்க போனவன் நீ எல்லாம் வெளில போனால் என்ன பண்ணுவேன்னு தெரியும். கோர்ட்டுக்கு வரல உனக்கு சல்யூட் பண்ணுறானுங்க எல்லாம். நீ அக்யூஸ் தானே வழக்கில், இன்னமும் உனக்கு சல்யூட் பண்ணுறான். அப்போ நீ இன்னமும் இன்ஸ்பெக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்க. வெளியே போனால் நீ சாட்சியெல்லாம் மிரட்டுவ, கலைப்ப, கேஸை சீக்கிரம் முடிச்சு தரேன், நீ உள்ளே இரு, பெயிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இத்தனை வருஷமாக நடக்குதம்மா. அப்போ அத்தனை பேர் தனித்தனி வக்கீல் வச்சு கேஸ் இழுத்து விடுறது. அம்மா தனித்தனியாக விசாரிக்கணும், தனித்தனியாக சாட்சியை விசாரிக்கணும். வக்கீல் தனித்தனியாக வைக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இல்லை. அவங்க விருப்பம் அது.